இந்த கேன்சர் சீரீஸில் நாம் இன்னைக்கு தைராய்டு கேன்சரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். ஒரு 60 வயசு மேல் பேஷண்ட் கழுத்தில் கட்டி இருக்கிறத கவனிச்சுட்டு ஒரு வருஷமாக அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட் 1 மந்த்தாக அந்த கட்டி பெருசாகி மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டதுனால நம்மள்ட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. நம்ம கிளினிக்கல் செக்கப் பண்ணப்போ அந்த கட்டி வந்துட்டு தைராய்டு சுரப்பிலிருந்து வளர்ந்துருக்கிறத கவனித்தோம். அந்த கட்டியோட சேர்த்து கழுத்து பகுதியில் சில நெறி கட்டிங்களும் பெருசாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த கட்டியிலேருந்து எஃப்என்ஏசின்னு சொல்லக்கூடிய ஒரு நீடில் டெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி அது தைராய்டு கேன்சர் கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஒன்ஸ் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு சில பிளட் டெஸ்ட், வாய்ஸ் பாக்ஸோட ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணது, அப்புறமா சிடி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரியை ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த பேஷண்ட்டுக்கு தைராய்டு கிளாண்ட் மற்றும் நெறிக்கட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய டோட்டல் தைராய்டெக்டமி வித் நெக் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரியை பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த சர்ஜரியில் தைராய்டு சுரப்பி மற்றும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய நெறிக்கட்டிங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம். இப்படி ரிமூவ் பண்ண ஆர்கன்ஸ் எல்லாமே டெஸ்டிங் அனுப்புனது மூலமாக அது தைராய்டு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது தெரிய வந்துச்சு. இந்த சர்ஜரி பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு ரேடியோ அயோடின் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரேடியோ அயோடின்னு சொல்லக்கூடிய மருந்தை வாய் வழியாக செலுத்தி அது உடம்பில் இந்த தைராய்டு கேன்சர் வேறு எங்கேயாச்சும் பரவி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் அந்த கட்டி எங்கேயாச்சும் பரவி இருந்தால் அதை அழிக்கிறதுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு டெய்லி ஒரு தைராய்டு டேப்லெட் எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேப்லெட்ஸ் வந்துட்டு இந்த தைராய்டு கட்டி மறுபடியும் வளராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நாம் கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தைராய்டு கிளாண்டில் கட்டிங்க வளர்கிறத காமனாக நம்ம பார்க்க முடியும். இந்த கட்டி வளர்கிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. அதில் மோஸ்ட் காமனாக நம்ம சொல்லக்கூடியது அயோடின் டிஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய மல்டி நாடுலார் காய்டர்னு சொல்லுவோம். இந்த மல்டி நாடுலார் காய்டரை தவிர்த்து அடுத்து காமனாக வரக்கூடிய கட்டின்னா தைராய்டில் வரக்கூடிய கேன்சர் கட்டின்னு சொல்லுவோம். இந்த மல்டி நாடுலார் காய்டர் மற்றும் தைராய்டு கேன்சர் இது ரெண்டுத்தையுமே நம்ம அர்லி ஸ்டேஜஸில் கிளினிக்கலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த தைராய்டு கட்டி எதனா கவனிச்சோன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் மற்றும் எஃப்என்ஏசி பண்ணி அது எந்த வகையான கட்டின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பேஷண்ட் ஆல்மோஸ்ட் 1 இயராக கழுத்தில் ஒரு கட்டி இருக்கிறத பார்த்து நெக்லெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே அர்லியாக அதை டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நெறிக்கட்டி பருவத்துக்கு முன்னாடியே அது கரெக்டாக சர்ஜரி மூலமாக க்யூர் பண்ணியிருக்கலாம். இப்படி அர்லியாக தைராய்டு கேன்சரை டிடெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதோடு சேர்த்து ரேடியோடின் தெரப்பிக்கான டோஸை கூட குறைக்க முடியும். இந்த தைராய்டு கேன்சருக்கு மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தா வலி இல்லாமல் வளரக்கூடிய கட்டி. சில டைம் இந்த கட்டி பெருசானதுக்கு அப்புறமா மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படலாம், வாய்ஸ் சேஞ்ச் ஏற்படலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த கட்டி வந்துட்டு நெறிக்கட்டி பரவுறதுனால கழுத்தில் வேறு பகுதியில் கூட கட்டிங்க தென்படலாம். சம்டைம்ஸ் இந்த தைராய்டு கேன்சர் போன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா போனி பெயின் அல்லது போனி ஸ்வெல்லிங்ஸாக கூட ப்ரெசென்ட் ஆகலாம். இந்த மாதிரி தைராய்டு ரிலேட்டடாக உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுறது மூலமாக மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு சேர்க்கலாம். நன்றி.